நான் தான் உங்கள் டாக்ஸிக்கல் பேசுகிறேன். டுடே நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நியூ காலேஜ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபுட் பவுல் அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ அண்ட் நம்மளோட கரெக்டான லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ காலேஜ்க்கு பக்கத்தில் வந்து ஒரு புக் ஸ்டால் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இப்போ நம்ம நிற்கிறோம். ஃப்ரூட் பவுல் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு அப்படியே நாக்கெலாம் இதுவாகுது. பிகாஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ குட்டீஸ்லேருந்து பெரியவங்க இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் இது சம்மர் டைம்ன்றனால கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் தான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சம்மர் டைமில் வந்து கண்டிப்பாக எல்லாமே ஃப்ரூட்ஸ் எடுத்தே ஆகணும். அது வந்து உங்களுக்கு ஒரு அழகாக வந்து ஒரு பவுலில் தருவாங்கன்னும் போது யாராச்சும் நோன்னு சொல்லுவீங்களா? அதனால் கண்டிப்பாக எல்லாம் வந்து விசிட் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஷாப்பாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து சூப்பராக பக்காவத்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு என்விரான்மெண்ட்காக கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இந்த அட்மாஸ்பியரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ நான் உள்ளே போய் பார்க்கும்போது நீங்களும் என்னோட உள்ளே வந்து பாருங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதுதான் நீங்கள் என்னையும் என் சேனலையும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க தான் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டுடே வீடியோக்குலாம் போகலாம். இப்போ வந்து நம்ம ஷாப்போட உள்ளே இருக்கோம். ஸோ வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து அந்த ஃப்ரூட்ஸ்லேயே இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே என்ட்ரு ஆகும்போது வந்து அந்த ஃப்ரூட் ஸ்மெல் அப்படியே எனக்கு இழுக்குது. ஸோ எனக்கு சாப்பிட்ணும் போது லைட்டாக பசிக்குது. ஏன்னா நான் மார்னிங் வந்து சாப்பிடல. ஸோ கண்டிப்பாக நான் வந்து நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. எனக்கு உள்ளே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக ஒர்க் பண்ணுறாங்க. லைக் ஏர் ஃபால் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கேப்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. அதை விட முக்கியமானது சாங்ஸ் போடுறாங்க. ரொம்ப மைல்டாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் உங்களோட மெனு என்னென்னன்றதை நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ என்னோட கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நம்ம இப்போ வந்து மெனுவை பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் மெனுவை பார்த்த உடனே எனக்கு கண்ணு போன விஷயம் பார்த்திங்கன்னா இந்த 3 லைன்ஸ் தான். ஈட் குட், லுக் குட், ஃபீல் குட். இது கேட்கும் போதே ஒரு மாதிரி குட் ஃபீல் வருது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நிறைய இருக்குது. சிக்னேச்சர் ஃபுட் பவுல்ஸ், நட்ஸ் மில்க்ஸ், ஸ்மூத்தி பவுல்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அண்ட் நான் என்ன வந்து ஐ லவ் ஸ்மூத்தி. ஸோ வந்து நான் மிக்ஸ்பெர்ரி ஸ்மூத்தி அண்ட் எல்லோ ஸ்மூத்தி பவுல் ஆர்டர் பண்ணுறேன். தென் வந்து நார்மல் ஸ்மூத்திஸில் பார்த்திங்கன்னா பிங்க் டெலைட் ஆர்டர் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்பவே இதுவாக இருக்குது. பிகாஸ் ஐ லவ் ஃப்ரூட்ஸ். உங்களுக்கும் ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆர்டர் வந்தோன்னா உங்களுக்கு சாப்பிட்டு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன்.
நேம் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் ஸ்மூத்தி வெரிஸ் சம்திங் ஏதோ ஒன்று விடுங்க, என் வாயில் வரல, அப்புறம் தப்புன்னு சொல்லக்கூடாது. அண்ட் நான் இதை இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு முடிச்சிடும். எல்லா ஃப்ரூட்ஸோட டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப தனித்தனியாகவே தெரியுது. லைக் இவங்க போட்டிருக்க ஸ்ட்ராபெரிஸாக இருக்கட்டும், டேட்ஸாக இருக்கட்டும், அண்ட் ப்ளூபெரிஸாக இருக்கட்டும், அந்த பெரிஸ் டேஸ்ட்லாம் தனித்தனியாக தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் என்ன ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தீங்க ஸ்மூத்திஸ். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இதில் வந்து நிறைய பெரிஸ் போட்டிருக்காங்க. ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி அண்ட் பிளாக்பெரி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பெரிஸ் போட்டிருக்காங்க, அது மட்டும் தெரியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட மேங்கோ ஸ்மூத்தி பவுல் வந்து வந்துருச்சு. ஸோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வந்து கோக்னட் பவுலில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குது. அண்ட் ஸ்பூன்ஸ் அதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவே இருக்குது. அண்ட் நான் டேஸ்ட் பண்ணி என்னென்னலாம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய இருக்குது. அண்ட் இந்த ஸ்மூத்தியில் பார்த்திங்கன்னா வந்து மேங்கோ இருக்குது, அப்புறமா வந்து கோகனட் மில்க் ஆட் பண்ணியிருக்காங்க, தென் டேட்ஸ் போட்டிருக்காங்க, சுகரே போடல இதில், அண்ட் பனானா போட்டு நல்ல ஒரு சூப்பர் ஸ்மூத்தியாக கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மை ஃபேவரட் போமோகிரானட்லாம் போட்டிருக்காங்க. நான் மோஸ்ட்டாகவே மேங்கோ ஃப்ளேவர்ஸ் எடுத்துக்க மாட்டேன், பட் இது வந்து உண்மையாகவே ரொம்ப செம்மையாக இருக்குது. இவங்க பண்ணுற இந்த பவுல்ஸ் அண்ட் டிஷ்லாம் பார்த்திங்கன்னா வந்து சுகரே போடுறது கிடையாது, சுகர் ஃப்ரீ தான். ஸோ வந்து ஏஜ்டான பீப்புள், இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இவங்க கூட வந்து தாராளமாக சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து இங்கே எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்குது. லைக் நான் வந்ததுக்கப்புறமே ஒரு 5-4 டைம்ஸ் வந்து ஆர்டர் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் ஃபுல் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமானது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். முக்கியமாக வந்து இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணுங்கள். அண்ட் என்ன மாதிரி வந்து நீங்களும் இந்த ஃபுட்ஸை டேஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்கள் ரிவ்யூஸை வந்து கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.